வணக்கம். என் பேர் சதீஷ். தமிழ் சினிமா நடிகர். ஜனநாயகம் திரைப்படத்தை இளையதளத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் சீன் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் சீன் ரிலீஸ் பண்ணாங்க. மொத்த படத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய திருட்டுத்தனமான செயலுன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒரு திரைப்படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது சும்மா இல்லைங்க. கொஞ்சம் நஞ்சம் சும்மா கிடையாதுங்க. எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. அந்த திரைப்படத்தில் கொஞ்சம் நஞ்சம் ஒரு 1000, 1500 கலைஞர்கள்ட்ட நடித்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒரு ஃபைட் சீன் எடுக்கணுன்னா சுமார் ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். அதுவும் அந்த ஃபைட்டர்ஸ் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அலாரம் வச்சு குளிச்சுட்டு கிழிச்சிட்டு வந்து ஃபைட்டர்ஸு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதே குறைஞ்சபட்சமாக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு சீன் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். அவங்களோட ரத்தம் சிந்திருப்பாங்க, வேர்வை சிந்திருப்பாங்க, கை காலெல்லாம் ஒருத்தவங்களுக்கு அடிபட்டு உடஞ்சி போயெல்லாம் இருக்குது. ஏன் உயிர் கூட போயிருக்குது அந்த ஃபைட் சீனில். அவ்வளோ கஷ்டமான ஃபைட் சீனு. நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பார்த்துடலாம். ஆனால் ஃபைட்டர்ஸ் படுற கஷ்டம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவங்க உடம்பு ஃபுல்லாக பயங்கர வலி எடுக்கும். மறுநாள் எழுந்திரிச்சு போக முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அந்தளவுக்கு வலி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஃபைட் சீன்ஸு ஒரு ஷாட்டை வந்து சரியில்லைன்னா திருப்பி எடுப்பாங்க. திருப்பி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதை வந்து எடிட்டிங் பண்ணி குறைஞ்சபட்சமாக ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து தான் அந்த ஃபைட் சீனு முடியும். அதுக்கப்புறம் எடிட்டிங் வேலை இருக்குது. அப்புறம் டான்சர்ஸ், அந்த டான்ஸ் பண்ணுறது வந்து சும்மாலாம் கிடையாதுங்க. அவங்களும் அதேமாரி 4 மணி 5 மணிக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி டான்சர்ஸுக்கு ஒவ்வொருக்கிட்டும் சொல்லி கொடுத்து அந்த டான்ஸரும் ஒரு 5 நாள் கிட்ட ஷூட்டிங் போகும். 5 நாள் 6 நாள் குறைஞ்சபட்சமாக ஷூட்டிங் எடுப்பாங்க. அதுவும் ஒரு ஷார்ட்டாக எடுத்து தான் அந்த சாங் எடிட்டிங் பண்ணி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறோம். இது போல் நிறையா ஒர்க் இருக்குது. சும்மா கிடையாது. மியூசிக் இருக்குது, மியூசிக் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ கலைஞர்கள், ஆக்ஷன் டைரக்டர் ஒரு 20, 30 பேர் கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்தமாரி நிறையா பேரோட உழைப்பு அதில் இருக்குது. பட்ஜெட்டு கொஞ்சம் 1 கோடி 2 கோடியோ 10 கோடியோ கிடையாதுங்க. சுமார் 400லேருந்து 450 கோடி வரைக்கும் பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசரோட நிலைமையை யோசிச்சு பண்ணி பாருங்கள். இன்றைக்கி திருட்டுத்தனமான இந்த செயலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்திருப்பாங்க. அவங்க பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை சென்சார் போர்டு இஷ்யூனால் அப்படியே அடுத்த மாதம் திருட்டுத்தனமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் எந்த அளவுக்கு மன அழுத்தம் இருப்பாருன்னு. அதனால் இனி வரும் காலங்கட்டில் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது. அப்படி செய்வர்கள் மீது அரசு அதிகாரிகள் அவர்கள் மீது மிகவும் கடுமையான தண்டனை எடுக்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் சென்சார் போர்டு அலுவலகத்துக்கு ஆஃபீஸர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இப்போது வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணணுன்னு ஒரு டேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, கிறிஸ்மஸ் இந்த பண்டிகைகளை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஹாலிடேஸ் லீவுனால் எல்லோரும் நிறையா பேர் வீட்டில் இருப்பாங்க. சரி, படம் ரிலீஸ் பண்ணால் நம்ம இந்த படத்தை வந்து ஒரு 5 நாளில் கலெக்ஷனில் எடுத்துடலாம் போட்ட பட்ஜெட்டுன்ட்டு ப்ரொடியூசர், டைரக்டர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் பிளான் பண்ணி இந்த டேட்டில் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியோ 1 மாதத்துக்கு முன்னாடியோ வந்து சென்சார் போர்டு ஆஃபீஸ்க்கு வந்து படத்தை போய் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த சென்சார் போர்டு ஆஃபீஸில் வந்து அவங்க ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துடணும். யூ சர்டிஃபிகேட் இருந்தால் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். இல்லை யூஏ சர்டிஃபிகேட் இருந்தால் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இல்லைனா ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். ஒரு 10 நாளுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்தந்த டேட்டில் அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே இழுத்தடிச்சு போனதுனால இப்போ திருட்டுத்தனமாக யாரோ திருட்டு வேலை இந்தமாரி பண்ணியிருக்காங்க. இவங்கள அரசு அதிகாரிகள் தான் இவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. எவ்வளோ பட்ஜெட்டுன்னு நீங்களே தெரியும். மக்களே, இந்த படத்தை வந்து யாரும் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. எவ்வளோ பேரோட உழைப்புன்னு பாருங்கள். இதில் ஒரு படத்தை வந்து ஃபோனில் பார்த்தா உங்களுக்கு திருப்தி இருக்காது. தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு பெரிய நடிகர் படம், அதாவது ரசிகர்கள் அவங்கவுங்க ரசிகர்கள் படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்தா தான் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். விசில் அடித்து கை தட்டிட்டு பார்க்கறதுக்கு நம்மளுக்கும் ஆர்வமாக இருக்கும். ஃபோனில் பார்த்தா அதோட திருப்தி இருக்காது. அது என்ன தான் குவாலிட்டியாக இருந்தாலும் அந்த படத்தை வந்து நம்மளுக்கு திருப்தி இருக்காது. தயவுசெய்து இந்த படத்தை வந்து யாருக்கும் பகிரவோ ஷேர் பண்ணவோ வேண்டாம். தயவுசெய்து இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. அடுத்த மாதம் எலெக்ஷன் முடிஞ்சிடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த படத்தை வந்து யாரும் திருட்டுத்தனமாக
பண்ணவங்கள விடாதீங்க. அவங்கள அரசு அதிகாரிகள் தான் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க மக்களே.